வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி நான் அப்புறமா லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 லிட்டர் மில்க் பாயில் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். 1 லிட்டர் பால் எடுத்தால் 5 to 6 டேபிள்ஸ் வரைக்கும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுற பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் மில்க்கு இந்த குவான்டிட்டி தான் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். இதோட அதிகமாக சேர்த்தாலும் கஸ்டர்ட் நல்லா வராது. இப்போது மில்கில் ஒரு பாயில் வந்த உடனே நம்ம இப்போ கஸ்டர்ட் மிக்ஸ்சரை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது இதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் இது குக் பண்ணணும். அதுக்குள்ளே இது திக்காயிரும். இப்போ இது நல்லா திக்காயிருச்சு. இது இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் பாதி குவான்டிட்டி வந்து நான் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாதி வந்து நான் அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இல்லைனா ஓவர் நைட் வச்சா நல்லாயிருக்கும். பட் இது நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நான் வந்து ஓவர் நைட் வச்சு இப்போ வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ இது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பனானா சேர்த்துக்கிறேன். அடுத்தது மேங்கோஸ். இது வந்து பாதி சேர்த்துக்கணும், பாதி வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்பிள் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஜெல்லி, ஐஸ்கிரீம்ஸ் உங்களுக்கு பிடிச்சது எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடியா ஸ்கில்ஸை இதில் நீங்கள் காட்டலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப யம்மியாக இருக்குது. இன்றைக்கி இஃப்தார் டேபிளில் என்னென்ன சர்வ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டேட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். டேட்ஸ் வச்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தண்ணி, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் ஜூஸ். அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி. நம்ம எல்லாருக்கும் எது இருந்தாலும் இது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாலட் இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். சாலடில் கேரட், குக்கும்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் கிரேப்ஸ், பாம்கிரனேட், மேங்கோ. அதுக்கப்புறம் இது லாங் அண்ட் ஃப்ரூட். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடச்சி சாப்பிட்ணும். டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் லிச்சி மாதிரி தான் இருக்கும். லிச்சி ஃபேமிலி தான். இதில் நிறைய அயன், வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இது கிடைக்குதா தெரியல. உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மட்டன் கீமா சமோசா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் 2 days பேக் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கடல் பாசி. இது வந்து இளநீர் தண்ணி யூஸ் பண்ணி செஞ்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி கூட நான் 3 days பேக் போட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ செஞ்ச கஸ்டர்ட் புட்டிங் எல்லாருக்குமே இதான் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸில் சிக்கன் பிரியாணி, ரைத்தா வச்சுருக்கேன். நம்ம சேனலில் அடுத்த ரெசிபி சிக்கன் பிரியாணி தான். எல்லோரும் ரொம்ப நாளாக ரொம்ப ஆவலாக கேட்டுட்டு இருந்த ரெசிபி இது தான். நான் தான் ரமதானுக்கு அப்லோட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு மேலே யாரும் வெயிட் பண்ண வைக்கல. கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் போட்டுருவேன் இன்ஷால்லா. ஸோ அவ்வளோதான் என்னோடய இஃப்தார் டேபிள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தரும் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.